பக்கத்தில் அந்த பொண்ணு நிற்குதுன்னு நான் சொல்ல வந்தேன். அது மசாஜ் பண்ணுறது மாவா, நீ வேற ஏதோ என்னச்சா மாவா. மாப்பிள்ள உள்ளுக்குள்ள போன உடனே நான் ராஜா, ராஜாத்தி ராஜா. நீ ராஜாந்து ராஜா இல்லை, நீ எனக்கு காவலன். கீழே எடுத்து விடு, கலட்டி விடு. கோப்ரோ நாங்கள் இப்போ கேமரா எடுக்கணும் தானே, அந்த கேமராவுக்கு மட்டுமே வந்து 250 ரூபா வந்து வேண்டி இருக்கணும். நீ அரண்மனையை பார்க்க வந்த மாதிரி இல்லை, இங்கே இருக்கிற ஆக்களை பார்த்து விட்டுருக்கிறேன் மாமா. ஆசியாவிலேயே மிக பெரிய மர அரண்மனைகளில் உண்டு. ராஜாவின் கட்டிலில் மிகவும் பிரபலமானது. ராஜாண்ட காட்டில தேடி பிடிக்கிறார். கெஸ்ட்டை வந்து சந்திக்கிற இடம் இந்த இடம்னு சொன்னவை. இது வந்து காற்று வெளியிலேருந்து வீசேக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற இடம் அப்படியே வாசமா. பழைய காலத்தில் பயன்படுத்தின அம்மிக்கல் ஆட்டுக்கல் எல்லாமே வந்து வச்சிருக்கணும். ஒத்துக்கொள்டா, ராஜா இல்லை நீ மந்திரி என்று ஒத்துக்கொள்ளு மாமா. அந்த புறத்துக்கு பக்கத்தில் ஒரு கட்டில், இதெல்லாம் ராஜா படத்துக்கிற செல்வம். இதுலேருந்து பார்க்க இப்படி இருக்கு சொல்லுவோம். அரசனா இருந்திருக்கலான்ட்டு அவனுக்கு எவ்வளோ கெத்து இருந்திருக்கும், எவ்வளோ அதிகாரம் இருந்திருக்கும். அந்த புறத்துக்கு அங்கால ஒரு கொஞ்ச தூரம் வந்தோடனே நாங்கள் தேடி வந்த இடத்த வந்துட்டோம். இதுதான் அந்த ராஜாவுடைய கட்டில். அந்த புறம் மாமா, மாமா இந்த புறத்துலேருந்து அந்த புறத்துக்கு போய் நீ இந்த புறத்துக்கு வரலாம். அவர்கிட்ட பெட்ரூம் அங்கே இருக்கு, பக்கத்துலேயே அரண்மனை இருக்கு. அப்போ அடிக்கடி ராஜா வந்து ஒரு இடம் இது. அந்த மாதிரி டைம்லையும் விசுக்கிறதுக்கு ஆளை வச்சிருப்பாங்க மாமா. அவங்க இப்படி திரும்பி வீசுக்குவாங்க. இதுதான் வந்து ராஜாக்கள்ட மொட்டை மாடி. இதுல நின்று ராஜா பின்னேரம் நல்லா வெளியில பார்த்து அரண்மனையில செய்யற வேலையாது மாமா. அரண்மனையில செய்யற வேலையாது. நீ அந்த புறத்துக்கு போனோன்னு சரத காட்டி காட்டுற. ராஜாக்கு ஏதாவது வேணும்னா அங்க இருக்க பேக்கரியில வாங்கி இந்த பழைய காலத்துல இருந்த முறைகள் எல்லாமே வந்து இதுல போட்டு இந்த படங்கள்ல வந்து காட்டியிருக்கணும். கோயில் வழிபாடுகள் என்ன மாதிரி இருந்திருக்கும் அதெல்லாம் போட்டிருக்கும். அந்த காலத்துல பயன்படுத்தின ஊஞ்சல்கள். வாவ், கேரளாவின் கட்டளை கிளைய பாருங்க. மூணா மூவண்ணா கூணா நீ சிலையும் பார்த்தேன். நீ அரசனா இருக்கலுமா, ஒரு இனத்துக்கு தலைவனா இருக்கலுமா, ஒரு இனத்துக்கு தலைவனா இருக்கணும்னா எவ்வளவு தகுதி வேணும் தெரியுமா மாமா. வந்த முக்கியமான இடம் மாமா. ரெடியா மாமா? ரெடி. ரெடியா இல்ல அதுக்கு நல்லா சாப்பிட்டு செத்து போன பாம்பு மாதிரி. வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருந்து முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போறோம். எங்கன்னா வந்து கேரளா அரண்மனைக்கு போக போறோம். கேட்கணும் நீங்க ஏன்னா நீங்க ஒத்துக்கொள்ள கூடாதா, நீ கேட்கணும்டா. ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்து கேரளா அரண்மனை சொல்றீங்க. இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தாலும், தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ள இருந்தாலும் இதை பராமரிக்கிறது வந்து கேரளா அரசாங்கம் தான் இதை பராமரிக்குது. அந்த இடம் எந்த இடம்னா வந்து பத்மநாதபுரம் அரண்மனைக்கு வந்திருக்கிறோம். இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கு. இதை பத்தி நான் தேட போன நான் இப்ப எல்லாம் படிக்கணும். எனக்கு தெரியுமா, இந்த போனை வச்சு நடுவில் அந்த வயசான ஆக்கள் சொல்லிவிடும், போனை வச்சு கிண்டி கொண்டு வச்சு படின்னு சொல்றாங்க. இப்ப போன வச்சு கிண்டினாதான் படிப்பு வருது. அந்த சொப்டேர்லாம் விட்டுட்டாமா மாமா. ஏதாவது கேட்டா தருவாங்க. உனக்கு என்ன பண்ணு சொல்லு. காரணம் போன் நம்பர் எல்லாம் கேட்டா தர மாட்டாங்க. சரி, என்ன விஷயம் கேட்டாலும் சும்மா லிஸ்ட் போட்டு வேற எது. கிட்டத்தட்ட 400 வருஷம் பழமையான இந்த அரண்மனைக்கு இன்னைக்கு நாங்கள் போக போறோம். இந்த கேரளா கவர்மெண்ட் இதை மேனேஜ் பண்ணதுக்கான ரீசன் வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணாது. அதெல்லாம் பழைய திருவனந்தபுரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு கேபிட்டலாக இருந்தது ஏரியா. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இப்போ ஸ்டில் கவர்மெண்ட் கேரளா கவர்மெண்ட் ஏதாவது டேக் ஓவர் பண்ணி கேரளாண்ட தலைநகர் வந்து திருவனந்தபுரம். 20 கிலோமீட்டர். அதுக்கு முதல் கேரளாண்ட தலைநகர இது பத்மநாபபுரம் தான் பாத்தீங்கன்னா. அப்படி கேரளாண்ட கேபிட்டலா இருந்த ஒரு இடமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கா. அதுக்கு ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. பிரச்சனை கிடையாது, அது மொழி வாரியா பிரிக்கும் போது இங்க வந்துட்டு இது அப்போதை பாத்துட்டேன். போன அப்புறம் வீடியோடு கேட்க அந்த வீடியோக்கு நான் சர்ச் பண்ணி சொன்னதை வாசிச்சுட்டா. சரியா, அது என்ன பிரச்சனைன்னா நீங்க போன வீடியோ பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. தெரியாதாக்கு திரும்பியே சொல்லுவோம். இங்க இருக்க தொட்டி பாலத்துக்கு போய் பாத்துனாங்க. அந்த மொழி ரீதியான ஒரு பிரச்சனையே வரல. மொழி ரீதியா ஸ்டேட்ஸை பிரிக்கும் போது அங்கேயும் இங்கிட்ட இருந்தது. மறுபடியும் அதை வந்துட்டு 1956 அகைன் பிரிக்கும் போது அப்படி பிரிஞ்சதுதான் இப்ப பாலக்காடு பாத்தீங்கன்னா இப்ப கேரளாவுக்கு கொடுத்தது. இந்த பகுதியில வந்துட்டு தமிழ்நாடு வந்துட்டு. சரி, இப்ப இது வந்து 1600
1ஆம் ஆண்டு இந்த இது வந்து கட்டப்பட்டிருக்கு. இதை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவிவர்ம குலசேகர பெருமாள். அரசர் சொல்லணும். அவர் அரசரா இருந்திருக்கிறார். அரசர் ரவிவர்ம குலசேகர பெருமாள் வந்து இதை கட்டியிருக்கிறார். பின்னர் மன்னர் மார்த்தாண்டவர்மா இதை வந்து விரிவடைகிறார். பாத்தீங்கன்னா மார்த்தாண்ட ஒரு காலத்தில் பத்மநாபபுரம் அரசின் தலைநகராக இருந்தது. அதான் இது வந்து 1795 வந்து திருவனந்தபுரத்துக்கு போயிருக்கு. 5ஆம் ஆண்டு இப்பதான் வந்து கேரளாவின் தலைநகரம் திருவானபுரமா மாறினது. அதுக்கு முதல் கேரளாவின் தலைநகரமா இந்த தலைநகரமா இருந்தது. ஆனா அந்த தலைநகரம் இந்த மாளிகை நீ எங்க வாங்குற மாளிகைக்கு தான் இப்ப நாங்கள் போக போறோம். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதோட எக்கச்சக்க டூரிஸ்ட் வந்து போற இடமும் இதுதான். நாங்கள் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல நீங்க உண்மையாகவே இந்த கேரளாவில் மாமா திரும்பி நடக்கும் மாமா பேக்ரவுண்ட்ல நடக்கூடவா இப்பதான் சாப்பிட்டோம் இல்ல முன்னாடி தான் நடக்கும். அப்ப இந்த இடத்துல நிக்க எங்களுக்கு அந்த கேரளாவில் நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலாவே இருக்கு. கன்னியாகுமரி மூடி திரும்பி நடக்கும். கன்னியாகுமரியில இருந்தா நானும் திரும்பி நடக்கும் அப்படி உங்களோட சேர்த்து அப்ப மற்றது இன்னும் ஒரு சிறப்பு அது உள்ள போய் சொல்றேன்னு வாங்குவோம். இதுல எழுதி கிடக்கு உள்ள போய் நான் பாத்துக்கிறேன். அதுக்கு முன்னாலும் இப்படி போயிட்டு இதுல பாத்தீங்கன்னா இளநீ கடையில் அது இதெல்லாமே வந்து சுத்தி பார்க்க வந்தாங்க. ஆமா இதுல ஒன்று கவனிச்சு நான் வேண்டி தரேன். என்ன வேணும் பிள்ளைக்கு? எனக்கு இந்த துப்பாக்கி வேணும். இந்த துவக்கம் வேணும். இந்த துவக்கெல்லாம் ஸ்டீல் என்ன இதெல்லாம் சுடும் சுடுமா? சுட்டு பார்க்க சுட்டு காட்ட போல் ஸ்டோக்கா? இது வாங்க நம்ம இந்த இது வச்சுக்கிறேன். 250 ரூபாயா? பயங்கரவாத தடை சட்டத்துல அது உங்களை அங்க இல்ல கட்டாயஞ்சில கொண்டு போனா இது வந்து உள்ளூர்ல தயாரிக்கப்பட்ட துவக்காண்டு எவ்வளவு? 340. இதுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன கத்தியும் இதையும் இருக்கு. ஆனா ஒரிஜினல் ஸ்டீல்ல செய்திருக்கு. இதுவும் ஸ்டீல் தான். இது ஸ்டீல் கத்தியா? இதெல்லாம் கொண்டு தெரியலாமா? பிடிச்சா பிடிக்க மாட்டோம். எங்கட ஊர்ல கொண்டு தெரியல அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இல்லை நாங்கள் இப்போ கொண்டு சரி உள்ளே போயிட்டு வரோம். ஒரு கணக்கு கிஃப்ட் ஐட்டங்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல வச்சிருக்கு. இதில் நான் முக்கியமாக ஒன்று பார்த்தேன். நான் சித்தப்பு ஜவா சித்தப்பு இதில் முக்கியமாக ஒன்று பார்த்தேன். நான் இல்லை தலையாட்டு பொம்மைன்னு சொன்னேன். அந்த கிடக்கு மாமா தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மை இதில் இருக்குது. இந்த இதில் உடம்பு மட்டும் ஆடுமா? இப்படியான கணக்கு கிஃப்ட் கொடுக்குற விஷயங்கள் வந்து இந்த ஆடுதானே டக்கு கணக்கு கிஃப்ட் கொடுக்குற ஐட்டங்கள் வந்து இதுக்கு போகிறதுக்கு முன்னமே இருக்குது. வாமா இங்கே வாமா இங்கே வாவ பக்கத்தில் அந்த பொண்ணு நிற்குதுன்னு நான் சொல்ல வந்தேன். அது மசாஜ் பண்ணுறது வாவா. நீ வேறு ஏதோ என்னச்சா வாவா. மாமா ஒரு விஷயம் காட்டினவர் அது என்னென்றா இருக்குன்னு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நாங்கள் மாளிகைக்குள்ளே போகிறோம். இப்போ நாங்கள் மாளிகை பத்மநாபபுரம் அரண்மனை தொல்பொருள் அறங்காட்சியகம். மாப்பிள்ள உள்ளுக்குள்ள போனவுடன் நான் ராஜா. நீ ராஜாதி ராஜா இல்லை, நீ எனக்கு காவலர். கீழே எடுத்து விடு கலட்டி விடு. சரி போகிறதுக்கு முன்னால் இதில் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து போஸ்ட் தபால் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கு. அரண்மனைக்குள்ளே காலடி எடுத்து வைக்க போகிறோம். சரியா? இப்போ நாங்கள் வலது காலத்து வைப்போமா? வலது கால் அப்படின்னா இந்த கால் வலது காலண்டா ரைட் ஹேண்ட் சாப்பிட்ற கால். பூஸ்டாதா ஒரு ஸ்டாச்சு தொட்டால் தான் பா நல்ல ஒரு இதாக இருக்குது. மற்றது வந்து இங்கே இருக்கிற கட்டிடக்கடை எல்லாமே வந்து மரங்களால் செய்யப்பட்ட ஒரு கட்டிடக்கலை. எங்களோட அரண்மனைக்குள்ள செருப்போடையும் போயிடலாம். நாங்களும் கூடிய ஒரு அரண்மனை ஒன்று கட்டுறோம். வருங்காலத்தில் வர்றோம். பழைய காலத்து கிணறுன்றிருக்கு பாருங்க. இதுக்குள்ளே போகிறதுக்கு வந்து செருப்போடு போயிடலாம். செருப்பு இதில் வச்சுட்டு அதோட டிக்கெட் எடுக்கணும். எக்கச்சக்க டூரிஸ்டம் வந்து கொண்டிருக்கலாம். டிக்கெட் கவுண்டர் அதெல்லாம் இருக்குது. உள்ளுக்கு வந்து எடுத்துட்டோம். டிக்கெட் வந்து கோப்ரோ நாங்கள் இப்போ கேமரா எடுக்கணும் தானே, அந்த கேமராவுக்கு மட்டுமே வந்து 250 ரூபா வந்து வேண்டி இருக்கணும். இதில் பெரிய லிஸ்ட் ஒன்று வந்திருக்கு.
இது பரவாயில்லையா, ஒரு சில இடத்துல போய் கேமரா யூஸ் பண்ணக்கூடாது. அதான் பரவாயில்ல, இது வேண்டது பரவாயில்ல. அதான் நான் 250 ரூபாய் பிரச்சனை இல்லை, கட்டிட்டு எடுக்க விட்டாலுமே ஓகேண்டு. மற்ற மொபைல் கேமராவில் எடுக்கிறேன்னா வந்து 10 ரூபா, மிச்சம் எல்லாமே சேர்த்து எடுத்துக்கணும். அதோட எங்களை நாங்கள் ஃபாரினர்ஸ் என்றபடியாக வந்து எங்களுக்கு 500 ரூபா எடுத்துருக்கணும். நாங்கள் 2 பேர் 500 1000 ரூபா, உள்நாட்டவர் என்றபடியாக வந்து 50 ரூபா வந்து எடுத்துருக்கணும். இப்போ இதில் வந்து டிக்கெட் எடுத்துட்டோம். இனி அதில் செருப்பை விட்டுட்டு நாங்கள் உண்மையிலே ஒரு புனிதமாக தான் உள்ளுக்குள்ளே போக போகிறோம். மாப்பிள்ளை ஓகேயா? மாப்பிள்ளை என்ன நீ ஷாக்கான மாதிரி நிற்கிற? நீ அரண்மனையை பார்க்க வந்த மாதிரி இல்லை, இங்கே இருக்கிற ஆக்களை பார்த்து விட்டுருக்கிற மாமா. இந்த பேலஸை பேர் மாமா, பேலஸில் நிற்கே அந்த ஒரு அமைதியாக இருந்திருக்கும். அந்த காலத்தில் ராஜா எல்லாம் வந்து இதில் எப்படி நடந்திருப்பார், என்ன மாதிரி நீ எங்கே எந்த புறம் அந்த புறமாக இருக்க வேண்டியது தானே நீ யோசிக்கிற. மற்றது இப்போ முக்கியமான விஷயம், அந்த கொஞ்சம் இந்த டீட்டெயில்ஸ் சொன்னால் தானே அது இப்போ தான் சொல்லணும் மாமா. இந்த சிறப்பு அம்சம் என்னென்னா வந்து ஆசியாவிலேயே மிகப்பெரிய மர அரண்மனைகளில் உண்டு. ஃபுல்லாக வந்து மரத்தால் தான் கணக்க விஷயங்கள் வந்து செய்திருக்கு. அதோட முழுக்கவுமே வந்து மர வேலைப்பாடு தான் செய்திருக்கு என்று கூகுள் சொல்லுது, நான் சொல்லல. நான் எல்லாம் இந்த ஹிஸ்ட்ரி படித்து நான் படிச்சுட்டேன்றக்காண்டி நான் ஹிஸ்ட்ரி சொல்கிறேன், அது இதெல்லாம் தேடி பிடிச்சி சொல்கிற ஆள் இல்லை. நான் எனக்கு இந்த இப்போ பார்க்குறேன், அதை அப்படியே வாசித்து விடுறேன். சரி, அதோட 400 ஆண்டுகள் பழமையானது. அதோட 64 வகை மருத்துவ மரங்களால் செய்யப்பட்ட ராஜாவின் கட்டிலில் மிகவும் பிரபலமானது. ராஜாண்ட காட்டில தேடி பிடிக்கிறார் 64 வகை மூலிகையில். நீங்கள் வாமச்சார், நீ மூலிகையில் இந்த கட்டில் செய்திருக்கா தெரியும். மற்றது அரண்மனை சுவர்கள், கூரைகள் மற்றும் தூண்களில் காணப்படும் மரச்செதுக்குகள் கண்ணை கவருமா. இப்போ போய் பார்ப்போம். சரி, இதில் வந்து இப்படியான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. அதோட நீங்கள் இங்கே வர போகிறீங்கன்னா 9 மணிலேருந்து 12:30 மட்டும் வாங்க. அப்படி இல்லாட்டி 2 மணிலேருந்து 4:30 மட்டும் வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். திங்கட்கிழமை வந்து விடுமுறை. இன்னும் 1 மணி நேரம் தான் எங்களுக்கு இந்த இடங்கள் கிடக்கு. அதோட 300 வருஷம் பழமையான கடிகாரம் இருக்குது. அம்மா இந்த 300 வருஷம் என்ற தலைப்பில் வீடியோ எடுங்கள். ஆர்வமான அரண்மனையில் மர வேலைப்பாடுகள், ரகசிய சுரங்கப்பாதைகள் இருக்கா. அந்த சுரங்கப்பாதையை நாங்கள் இன்றைக்கு பார்க்கலாம். இருக்குமே. சரி, இதில் வந்து எக்கச்சக்க இடங்களில் தனியாக தமிழ் மக்கள், மலையாள மக்கள், ஹிந்தி பேசுகிற மக்கள். இந்தியாவில் எத்தனை மொழி இருக்குது? அதான். ஆனால் இப்போ வந்து கணக்கு மொழி பேசுகிற மக்கள் வந்து வந்துக்கணும். என்ட்ரன்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாலே பிள்ளையாரப்பா இருக்கிறார். பிள்ளையார கும்புரு. பிள்ளையார் தெரியுமா? பிள்ளையார் அப்பயே இருந்துச்சா? எங்களோட முருகன் அண்ணா முருகரான்னு தெரியுமா? இல்லை, அப்பையிலேருந்தே இருக்காது, எனக்கு டவுட்டு. அப்போ அதான் அரசர்கள் காலத்துக்கு முதலே கடவுள் என்ன சித்தவாடி இப்படி இல்லை, அவங்க சாமியை வணங்குறாங்களா? ஐயா, இந்த 400 வருஷமா இந்த மண்டபம், அது இப்போ எத்தனை வருஷங்கள் இதானது? உள்ளுக்குள்ள வந்துட்டோம். நல்ல ஒரு இந்த சூழல் பார்த்தாலே தெரியும். அதோட இந்த டிக்கெட் வந்து இதில் வந்து செக் பண்ணிக்கணும். இப்போ நாங்கள் வெளியில் சொன்ன விஷயத்த உள்ளுக்குள்ளே சொல்கிற ஒரு அக்கா இருக்கிறா, அவள் வந்து கதைக்கிறதுக்கு வைக்கப்படுறான். அதனால் அவங்க அஃபீஷியல், கவர்மெண்ட் அஃபீஷியல். சரி, அக்கா சொன்ன விஷயத்த இவர் சொல்ல போகிறார். சொல்லுங்கள் செல்வம். இல்லை போகிற நாங்கள் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிற சொல்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா மேலே வந்து அது கடைசியாக சொன்ன மைட்டு தான் முதலாவது சொல்கிறேன். மேலே வந்து 90 தாமரை பூ இருக்காம். அதை விட 110 பாக்ஸஸ் இருக்காம். அந்த பாக்ஸுக்குள்ளேயும் வந்து வேறு எல்லா பூவே பூவோட டிசைன் வந்து இருக்காம். அதை விட இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு விளக்கு ஒன்று இருக்கு. அந்த விளக்கு காட்டுங்க, கிட்ட கொண்டு காட்டுங்க. அந்த விளக்கு குதிரைக்கார விளக்கு. அந்த விளக்கு பக்கம் வேணுமா அதை திருப்பி வச்சுக்கலாம், திரும்பாது. இந்த குதிரைக்கார விளக்கு இருக்கு தானே, அது வந்து எந்த பக்கம் உங்களுக்கு ஒளி தேவையோ அந்த பக்கத்துக்கு திருப்பி விட்டுருக்கலாம். அதோட இப்படி நீங்கள் இதில் வந்தீங்கன்னா இது வந்து இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து ராஜாக்கள், அரசர்கள், ஒரு குந்து மாதிரி கெஸ்ட்டை வந்து சந்திக்கிற இடம் இந்த இடம்னு சொன்னவை. இது வந்து எந்த கிரானைட் கல் சம்மர்ல வைக்க கூட இருக்குல்ல. இது வந்து கிஃப்டா ஒரு ஆள் கொடுத்தவரா? இது வந்து கிரானைட் கல்ல செய்த ஒரு இருக்கே வந்து கட்டில. ஏன்னா சம்மர்ல ஹெவியா ஹீட் இருக்கிறதுனால இதுல கிரானைட் வந்து நார்மலாவே கூலிங்கான இருக்கு. அத சொல்ல ராஜாண்ட கட்டில் எங்க இருக்கு? நான் இதை பார்த்து கட்டில், அது கட்டில் இல்ல, இதுவும் கட்டில தான். இது இருக்கியா?
ராஜாண்ட கட்டில் 64 மூலிகைகள் வச்சு செய்திருக்கா. அது வேறங்க ஐயா, வாங்க எனக்கு இது கெஸ்ட் வந்தா இருக்கிறாங்க. மற்றது ராஜாக்கு சும்மா எங்கட மாமாக்கே எனக்கு கிஃப்ட் போகும். இது பார்த்தீங்கன்னா இது சைனீஸ் வியாபாரி ஒருவர் வந்து கிஃப்டாக கொடுக்குறாரு. மற்றது நாங்கள் நிற்கிற இளம் வந்து நிலம், இப்போ நாங்கள் நிற்கிறோம் தானே, இந்த நிலம் வந்து சீமேந்தால பயன்படுத்தல மணல்கள் அது அப்படி கணக்கு வகையான இதில் வச்சு செய்தது. என்னென்ன போட்டிருக்கு? முட்டை, மணல், சுண்ணாம்பு, முட்டையா? முட்டையோட செல் இருக்கு, அதெல்லாம் போட்டு செய்திருக்கு. இப்போ பார்த்தீங்களா, கூலிங்கா இருக்கு. அதான் நல்ல கூலிங்காக இருக்குது. சில சீமேந்துகள் கல்லுகள்ண்டா வந்து உண்மையிலேயே வந்து இதாக இருக்காது. ஆனால் இங்கே வந்து நல்ல கூலிங்காக இருக்குது. மற்றது இதில் மேலே போகக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது இதில் சொல்லுங்கள். அதுக்கு என்ன பேர்? ஓகே. அதில் ரைட். அதில் வந்து இந்த ஃபேமஸானது 13வது மன்னர். அதான் இதெல்லாம் டெவலப் பண்ண அவர் தான் அந்த டெவலப் பண்ணினவரை தான் ஞாபகம் வச்சுருக்காங்க. அந்த கட்டின ஆளாருன்னு என்ன சொல்லல, டெவலப் பண்ணினவர் தான் சொன்னவன். ஆனால் நாங்கள் ஃபேமஸான கிங் அதான் நாங்கள் சர்ஜிபியில் பார்த்து நாங்கள் கட்டினவர் வந்து வேறு ஒரு ஆள். சரி, இப்போ நாங்கள் மேலே போக போகிறோம். இதில் எக்கச்சக்க மர வேலைப்பாடு தான். மற்ற இந்த அதான் இந்த தூணுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கருங்கல் தூணுகள்லாம். மற்றது இதுக்கு மேலே எல்லாம் வந்து ஃபுல்லாக மர வேலைப்பாடுகள்லாம் எப்படி இருக்குன்னு வேறு பிள்ளையா சொல்லிட்டாங்க. இதுக்கு பேர் அது ஓணத்தில் கொடுக்குறதில்ல, அதுக்கு பேரே வந்து ஓணவில் ராஜாவுக்கு வந்து கிஃப்டாக கொடுத்துருக்கோம். அதில் வந்து படங்கள் எல்லாம் கேறி இருக்கு. சரி, நாங்கள் இப்போ ராஜா போன ரகசிய அறைக்கு போக போகிறோம். இதில் வந்து கணக்கு அரண்மனை இருக்குது. நாங்கள் ஒரே ஒரு அரண்மனை நினச்சி வந்தோம். அந்த இது அதான் இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் தான் வந்து அமைச்சரவை, முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கிற இடம், டிசிஷன் எடுக்கிற இடம். அதான் ராஜா அதில் இருப்பார். அமைச்சர்கள் வந்து மந்திரிகள், இந்த பக்கம் மந்திரிகள், நடுவில் ஊர் பெரியவர்கள் எல்லாருமே இருப்பினா. மற்றது இதில் இன்னும் ஒரு சிறப்பு என்னென்னா வந்து மேலே இதில் வந்து 11 ஜன்னல், என்ன 13 ஜன்னல் இருக்காம். கிளி ஜன்னல்னு சொன்ன போகிற சின்ன சின்ன ஜன்னல்கள். இந்த ஜன்னல்லேருந்து மேலே இருந்து பார்க்க வந்து வெளியே தெரியும். ஆனால் வெளியே இருந்து பார்க்க வந்து கீழே தெரியாது. அதோட இந்த கீழே சின்ன சின்ன பாக்ஸஸ் இருக்குது தானே, அதுகளுக்கெல்லாம் சந்தனம், குந்திரி அப்படி அந்த வாசனை திரவியங்கள் போட்டிருப்பினோம். அந்த காற்று வெளியிலேருந்து வீசேக்க உள்ளுக்குள்ளே இருக்கிற இடம் அப்படியே வாசம் வணக்கிறக்காண்டி வந்து போட்டிருக்கணும். மாமா இதுதான் வந்து அமைச்சரவை முக்கியமான. மேலே மாமா நீ என்ன யோசிக்கிறான்னு தெரியுமா? புஷ்பாவில் வந்த மாதிரி இந்த மரத்தை எல்லாம் வெட்டி விட்டா தான் யோசிக்கிறேன். உண்ட மைண்ட் என்ன மாதிரி இருக்குமென்று தெரியும். இதுக்கெல்லாம் நாங்களுக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லை. ஆனால் இந்த இடங்களை பார்க்கவே உண்மையிலே வியப்பாக தான் இருக்கு. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் தொடக்க பண்ணாங்க. ரைட். அப்படியும் நாங்கள் இந்தியாவில் வந்தோம்டா நல்ல குளிர்மையாக இருக்குது. இப்போ வெளியில் நிற்கிறத விட இந்த இடத்துல நிற்கிறது குளிர்மையாக இருக்குது. அந்த ராஜாண்ட கட்டில் எங்கே இருக்குன்னு தேடி கொண்டு இருக்கிறோம். போயிட்டு கட்டாயம் நாங்கள் பார்த்துட்டு தான் வருவோம். இப்போ நாங்கள் இன்னும் ஒரு இடத்துக்கு போகிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இதை பற்றி. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இதை பற்றி சொல்கிறக்கு ஒரு ஆள் நிற்கும். ஆனால் அவையில் வந்து தாங்களை வீடியோ எடுக்காங்க, தாங்க சொல்கிறத மட்டும் நீங்கள் திருப்ப சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. அதுக்காண்டி தான் உன்னை நியமிச்சிருக்கு. நீ ஒழுங்காக சொல்கிற இல்லை. ஆனால் இதெல்லாம் வந்து திருப்ப புனரமைச்சிருக்கேன் போல இருக்கு. இந்த மேலே பெயிண்ட் அடித்த மாதிரி பொலிசிங்காக இருக்குடா. 400 வருஷமா அது அப்படியே தான் இருக்கும். இப்போ நீங்கள் பழைய வீடு எங்கள் வீடு பக்கத்து வீட்டை காட்டுறேன், அது அப்படியே தான் போகும் மாமா. ஆனால் இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குண்ணே, உயரமாக இல்லை போல. உன்ன மாதிரி உயரமான ராஜாக்கள் வந்திருந்தால் முட்டிருமெண்டு. ஆனால் அங்கே நான் டோரை நான் கால்குலேட் பண்ணினேன், சின்னதாக தான் இருக்குது. இது என்ன விஷயம்னு இதில் எழுதி போட்டிருக்கு. நாங்கள் வாசிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறோம். திருவிதாங்கூர் அரசர்கள் தர்மத்தை உயிரினும் மேலாக பேணி காப்பவர்களின் தினத்தோறும் 2000 ஆளுகைக்கு தவறாமல் அன்னதானம் அனுப்பி இங்குதான் 2 நிலைகளிலுள்ள இந்த கொட்டிகள் ஒவ்வொன்றும் 1000 பேருக்கு உணவளிக்கும் வசதிகள். மாமா இது சாப்பிட்ற இடம் மாமா. நாங்கள் சரியாக தான் வந்திருக்கிறோம். 2000 பேருக்கு அந்த சாப்பாடு கொடுக்குறோம். 1000 பேர் ஒரே இருக்கையில் இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கான். உணவளிக்கும் வசதி கொண்டது. கீழ்நிலையில் வைக்கப்பட்டுள்ள சீனப்பரணியில் தான் பல இனம் ஊறுகாய்கள் பாதுகாக்கிறது வைக்கப்பட்டுள்ளது. இது சீனப்பரணி. சரி, கீழே வந்து சீனப்பரணி ஒன்று இருக்கான், அதில் வந்து பாதுகாக்கப்பட்டுள்ளது. இதை வாசிச்சுட்டு நான் கீழே மட்டும் வாசிச்சினேன். பார்வையாளர்கள் கேமராவில் கண்காணிக்கப்பட்டுள்ளார்கள்
எங்கே அந்த கேமராவை தேடுமாமா சரி இது வந்து ஒரு அன்னதானம் கொடுக்குற மண்டபம். அந்த காலத்தில் போடப்பட்ட இந்த மரத்தை பேர்றா, இந்த ஒரு மரமே எவ்வளவு இதாக இருந்திருக்கு என்ன மாமா? இது தூக்க முடியுமா மாமா? நீ என்ன பிளான் பண்ணுறேன்னு தெரியும், நீ புஷ்பா தெரியாதான் தானே பிளான் பண்ணுற. இது எவ்வளோ வரும் மாமா? இது வரும் மாமா, கோடிக்கணக்குக்கு வரும். கோடிக்கணக்குக்கு வரும். நீ கோடீஸ்வரா மாற உனக்கு ஆசையா மாமா? வேண்டாம் மாமா. இதெல்லாம் வந்து நாங்கள் நகைச்சுவைக்கு தான் காய்க்கிறோம். உண்மையிலே புராதன விஷயங்கள், கட்டி காக்கப்பட வேண்டிய விஷயங்கள். இப்போ இதில் போய் இதால் வர்ற எண்ணங்களுக்கு தெரியாது. இதால் போய் அதால் இறங்க வேண்டியிருக்கு. ரைட். இப்போ அரண்மனையில் ஒவ்வொரு விஷயங்களாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள். அடுத்தது கீழேயும் வந்து அப்போவே மேல் ஃப்ளோர் கீழ் ஃப்ளோர் வச்சிருக்காரு. பார்த்தீங்கடா 2 மாடி கட்டியிருக்கேன் மாமா. இதுக்குள்ள தான் அந்த ஊறுகாய் எல்லாம் வச்சிருக்கேன் மாமா. கீழே இருக்க போய் பார்ப்போம். சிமெண்ட் என்ற கடைக்கே இடம் இல்லை, எல்லாமே வந்து இந்த கருங்கல்லும் இதிலும் தான் கட்டியிருக்கு மாமா. கவனம் மாமா. அந்த ஊறுகாய் பாக்ஸ், அந்த ஊறுகாய் ஒளிச்சு வச்ச இடம் உண்டு மாமா. பக்கத்தில் வா மாமா, இங்கே வா மாமா. நீ என்னோட ஓடி வா மாமா. பழைய காலத்தில் ஊறுகாய் ஒளிச்சு வச்ச இடம் எது தெரியுமா மாமா? இந்த சீனாவில் இருந்து கொண்டு வந்து எதுக்கெல்லாம் இந்த ஊறுகாய் எல்லாம் ஒளிச்சு வச்சவையா? ஆமாம் ஆமாம் மாமா. இங்கே சின்ன வயசில் நீ அம்மா எதுவும் ஒளிச்சு வச்சதை எடுத்து சாப்பிடுவா இல்லை, அது மாதிரி இருக்கா? பெருசாகவே இருக்கு. இதுக்குள்ள இதுவும் வந்து அன்னதான மண்டபம் தானே. இதுக்கு கீழே வந்து அந்த ஊறுகாயல் இது எல்லாம் வந்து ஒளிச்சு வைப்பினம்னு சொல்லியிருந்தது. பழைய காலத்தில் பயன்படுத்தின அம்மிக்கல், ஆட்டுக்கல் எல்லாமே வந்து வச்சிருக்கணும். அதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ரைட். அப்படியோ வெளியில் வேற நல்ல காத்தோட்டமாக இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே நல்ல ஒரு இனிமையான மாமா. என்னண்டு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் இருட்டாக இருக்கும். என்னண்டு லைட்டுக்கு என்ன செய்யணும் மாமா? நெருப்பு தான் மாமா. நீ என்ன மாமா அப்படி சொல்கிற? அவர் ராஜா மாமா, ராஜா வாழ்ந்துக்கிறா மாமா. இந்த பார்த்தீங்கன்னா இதான அந்த ஜன்னல். இந்த ஜன்னல் சொன்னவ தானே, மேலே இருந்து பார்த்தா கீழே தெரியும், கீழே இருந்து பார்த்தா தெரியாண்டு. கீழே இருந்து பார்க்க மேலே கூரை தான் தெரியுது பாருங்க. அந்த இதில் வந்து செய்திருக்கணும். அதுதான் பழைய கேரளா கட்டுமான பணிகள் வந்து தெரியுது பாருங்க. ஃபுல்லாகவே வந்து மரத்தால் தான். அது ஏசியாவிலேயே மர வேலைப்பாடுகள் செய்த முதலாவது இடம்ண்டா இந்த இடத்த தான் வந்து சொல்லிருந்தோம். மிகப்பெரிய ஏசியாவிலேயே மர வேலைப்பாடுகள் உள்ள அரண்மனை. ரைட். நாங்கள் இப்போ உள்ளே வந்த அரண்மனை தான் வந்து தாய் அரண்மனையாக முதலாக கட்டப்பட்டதாம். அதுக்கு பிறகு வெளியில் விஸ்தரிக்கப்பட்டதான் அந்த விஷயங்கள். முதலாவதாக நாங்கள் சர்ச்சி வீட்டில் பார்த்து சொன்னோமில்ல, அந்த ஒரு அரசர், என்ன அரசர் மறந்துட்டியா? நீ பிள்ளையா சொன்னீங்கன்னா ஒன்று அடி பண்ணா. அரசர் இரவிவர்ம குலசேகர. ரைட். அவருடைய தாய் அரண்மனை இதாக தான் இருந்தது. அதுக்கு பிறகு விஸ்தரிக்கப்பட்டதாக இருந்தது. அதோட மேலே வந்து 63 தாமரை மலர்கள் இருக்கான். அதில் வந்து சென்டரில் இருக்கிறது வந்து 3 லேயர்ஸோடு இருக்கான். மற்றது இது ஒரு மெடிடேஷன் ரூம் மாதிரி, ஒரு பூஜை அறை மாதிரி நல்ல ஒரு அமைதியாக இருந்திருக்கு. ரைட். இந்த மர வேலைப்பாடுகள் நான் வந்து எக்கச்சக்கம் இதாக இருக்குது. ரைட். அப்படி அந்த கதவுகள் எல்லாம் பாங்க மாமா. அந்த காலத்தில் பயன்படுத்தி லொக்க பாத்தியா? ஈஸியாக கலட்டிடுவேன், அறுத்துருவேன். எத்தனை லொக்க அறுத்தியோ? நாச்சார் வீடு. அந்த நாச்சார் வீடுன்னு சொல்லணும். அந்த இது தூணுகள் எல்லாம் இந்த கருங்கல்லால் செதுக்கப்பட்டிருக்கு. மழை பெஞ்சா வந்து இதுகளில் வந்து தண்ணி நிற்கும். மற்றது டனல் இருக்குன்னு போட்டிங்கன்னா அந்த கதவை வந்து பூட்டிக்கிட்டாங்க. இதில் வந்து இந்த கதவுகள் இருக்குது தானே, இதுகளுக்குள்ள வந்து நிலக்கீழ் சுரங்கங்கள், டனல்கள் இருக்குது. இது வந்து வெளியில் இப்போ ஏதாவது அவசரம் மாமா இங்கே வாவன் இப்போ நீ கடன் வேணும்னா கடன்காரர் வந்தால் என்ன செய்வேன்? கடன்காரன் வந்தால் வீட்டுக்குள்ளே போயிட்டு பூட்டிப்பேன்ல. இது அப்படி இல்லை. இது நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் நின்றாலும் வீட்டை வேலை இல்லாம மாதிரி இந்த கதவால் போனால் வெளியில் போய் ஓடிடலாம். சரி, இது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இங்கே வந்து ஏதாவது இதுண்டா எஸ்கேப் ஆகிறதுக்கு அந்த டனல் வச்சிருக்கு. கீழே இருந்திருக்கு, டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. ரைட். இதுக்கு கீழே வந்து இருந்திருக்கு, அதை வந்து மூடி இருக்கிறாங்க. ரைட். இப்போ அடுத்ததான் நாங்கள் போக போகிறது அரசட்ட பெட்ரூம் தான். இல்லை அது இல்லை.
மாமா அப்போது நான் கேட்டேன் இருட்டா இருக்கு லைட்டுக்கு என்ன செய்யணும் இதில் தான் மாமா திரி வச்சு விளக்கு கொளுத்தணும் கரும் பாறையில் வந்து செதுக்கி இருக்கிறாங்க இப்போ சின்ன வேலையாக சிட்டின்னு முடிக்கிறது இதில் வந்து இதில் விளக்குக்கு லைட்னிங் போட்டிருக்கு மற்ற இந்த ஜன்னல் இருக்கிற லொக்குகள் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு வித்தியாசமாக இருக்கு இதில் எழுதியே போட்டிருக்கு டோன்ட் டச் நீ ஏன்டா டச் பண்ணி தெரியாது டச் பண்ணி இப்போ தான் பார்த்துறேன் என்ன டச் பண்ண மாட்டேன் கதவுகள் எல்லாம் சரியான ஒரு திக்காக இருக்குது இப்போ எல்லாம் ஒரு சின்ன இது லேயர்லேயே முடிக்கிறேன் அப்போ ராஜா தானே ராஜா சொல்லேக்க செய்யணும் நான் இப்போ ராஜாண்டா மாமா நான் பெரிய ராஜா ஒத்துக்கொள்டா ராஜா இல்லை நீ மந்திரி என்று ஒத்துக்கொள்ளு அப்பதான் நான் ஏதாவது அரண்மனையில ராஜாக்கு முன்னால இப்படி எல்லாம் வரக்கூடா விடு கீழே விடு சரி இங்கே கதவு எல்லாம் கணக்கு இருக்கு நாங்கள் இப்படி போய் ஆனால் வந்ததுலேருந்து ஃபுல்லாகவே வந்து மர வேலைப்பாடுகள்லாம் வந்து எக்கச்சக்கம் காட்டுறோம் ஆசியாவிலேயே பெரிய மர வேலைப்பாடுகள் கொண்ட அரண்மனை இன்றைக்கு இது மட்டும்தான் மாமா அந்த புறத்துக்கு பக்கத்துல ஒரு கட்டில் இதெல்லாம் ராஜா படத்துக்கிறார் இது இருக்காது மாமா இது இருக்குமா ராஜா படத்த கட்டில் இந்த கட்டில ராஜா என்னன்னு மாமா வசதியா படுப்பாரு ராஜா படத்த கட்டில் தான் இந்த கட்டில் அது வேற ஒரு இடத்துல இருக்கு இது ஒரு ரூம் உண்டு என்னன்னு சொல்லல மற்றது எல்லா இடம் அந்த மேலே வந்து ஃபயர் அலாமா நெருப்புகள் பற்றினா இதுக்கு ஃபயர் அலாம் வச்சு பூட்டி கிடக்கு எல்லா கதவுகள் எல்லாம் போட்டு நார்மலாக எங்கள் உள்ளுக்குள்ள வந்து அந்த விவரங்கள் என்ன மாதிரி இருக்குது அமைப்புகள் என்ன மாதிரி இருக்குன்னு தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் 4 மணி மட்டும் இல்லை இப்போ இப்போ 4 மணிக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களை உள்ளே விட்டுருக்கணும் அதுக்கு பிறகு கலெக்ட் ஆனால் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கணும் நாங்கள் வீடியோ ஒவ்வொரு இடத்துலையும் கேட்குறாங்க டிக்கெட் எடுத்துருக்கீங்க டிக்கெட் எடுக்காமல் எப்படி இது வரைக்கும் வந்திருக்கோம் எனக்கு தெரியாது கொஞ்சமாக மண்டையில் மசாலா செல்வம் இதுலேருந்து பார்க்க இப்படி இருக்கு சொல்லுவோம் வா வேற லெவல் மாமா நீ அரசரை பற்றி தவறாக காய்க்கிற அவன் அரசனா இருந்திருக்கலான்டா அவனுக்கு எவ்வளவு கெத்து இருந்திருக்கும் கண்டிப்பா எவ்வளவு அதிகாரம் இருந்திருக்கும் எல்லாமே கட்டுப்படுத்தி இருக்கும் அதான் அரசனா இருந்திருக்கான் மாமா நீ அரசனா இருக்கலுமா ஒரு இனத்துக்கு தலைவனா இருக்கலுமா ஒரு இனத்துக்கு தலைவனா இருக்கணும்டா எவ்வளவு தகுதி வேணும் தெரியுமா அந்த புறத்துக்கு அங்கால ஒரு கொஞ்ச தூரம் வந்தோடனே நாங்கள் தேடி வந்த இடத்த வந்துட்டோம் இதுதான் அந்த ராஜாவுடைய கட்டில் கிட்டத்தட்ட 64 வகை மூலிகை மரங்கள் அதான் 64 வகை மூலிகை இதோட சேர்த்து இதில் வந்து செய்திக்கணும் இந்த கட்டில் இதுக்கு பக்கத்துலேயும் ஒரு கதிரை ஒன்று வச்சுக்கணும் கீழே அந்த கிஃப்ட் கொடுத்த மாதிரி அந்த கதிரை மேலேயும் வச்சுருக்கு இதில் வச்சுக்கிற அந்த டெக்கரேஷனில் பாருங்கள் இதில் பெரிய கட்டில் இப்போ செய்கிறேன்டா நினைச்சு கூட பார்க்கல எவ்வளோ வாட் ஒர்க் பார்த்தீங்கன்னா ராஜாவோட பெட்ரூமுக்கே வந்துட்டோம் நாங்கள் கடைசியில் மாமா மாமா இந்த புறத்துலேருந்து அந்த புறத்துக்கு போய் நீ இந்த புறத்துக்கு வரலாம் அதில் ஒரு வழி இருக்கு பல இடங்களில் வந்து நோ என்ட்ரி போட்டிருக்கு அந்த நோ என்ட்ரியால் நாங்கள் போயிடாது ஆனால் எனக்கு ஒரு யோசனை மாமா என்ன மாதிரி குண்டா இருந்தாங்களே என்ன பழைய காலங்கள் இருந்திருக்காங்க அப்படி இருந்திருக்க மாட்டாங்களா அந்த காலங்கள் ராஜா போகிறதுக்கு கூட கம்ஃபர்டபுளான வழி இல்லை ராஜா இப்போ என்ன விட இதா இப்போ நாங்கள் அந்த அரசட்ட பெட்ரூம் இருக்குது தானே அது தாண்டி வந்தவன்னா வந்து மேக்கப் பண்ணுறாங்க பெண்கள் வந்து லேடிஸ் வந்து மேக்கப் பண்ணுற ரூம் இதில் வந்து பெல்ஜியத்துலேருந்து வந்து கண்ணாடி இருக்குது அதோட ஊஞ்சல் இருக்குது இது எல்லாமே வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் பாருங்க எல்லாம் வந்து கையால் கீறப்பட்ட கிருஷ்ணன் செய்த லீலைகள் மாமா கிருஷ்ணன் செய்த லீலைகள் போட்டோ வச்சிருக்கு அவர்கிட்ட பெட்ரூம் அங்கே இருக்குது பக்கத்துலேயே அரண்மனை இருக்குது அப்போ அடிக்கடி ராஜா வந்து ஒரு இடம் இதாகத்தான் இருக்கு மாமா இதுலேயும் வந்து கண்ணாடி இருக்குது பாருங்கள் பெல்ஜியம் கண்ணாடி இதுலேயும் வந்து பெரிய ஊஞ்சல் இருக்குது இந்த ஊஞ்சலில் இத்தனை நேரம் ராஜா ஆடி இருப்பார் என்ன மாமா மாமா இது நல்ல கட்டில் மதர் யூஸ் இட் வாஸ் த கிங் மதர் அதாவது கிங்கின்ற ராஜாண்ட அம்மா படுக்கிற இடம் மாமா
மேக்கப் ரூமுக்கு பக்கத்துலேயே அம்மாவை படுக்க வச்சிருக்கேன். டவுட் இப்போ நம்ம ஏசிலாம் எல்லாமே இருக்கும். அப்போ அப்போ பிசுக்கிறாக்கு 10 பேர் சுற்றி இருப்பாங்க மாமா. அது இல்ல ஐயா அப்போ அந்த மாதிரி டைமில் அது வேர்க்கு இது வீசுவாங்க மாமா. அந்த மாதிரி டைம்ல கேட்டால் உனக்கு எப்போவுமே அதே நினைப்பு. அந்த மாதிரி டைம்லையும் விசுக்கிறதுக்கு ஆளை வச்சிருப்பாங்க மாமா. அவங்க இப்படி திரும்பி திரும்பி வீசுக்குவாங்க மாமா. மாமாவுக்கு வந்து டவுட்டை பாருங்க. இதில் ஒரு குந்தொண்டு கிடக்கு. ட்ரெஷர் ஏரியா. ஆமாம், முக்கியமான இடத்துக்கு வந்துட்டு மாமா. சாப்பிட்டுட்டு போகிற இடம் பார்த்தீங்களா, அந்த காலத்தில் என்ன மாதிரி இருந்ததுன்னு பாருங்க. இப்போ இதைத்தான் முடிவை பண்ணி மாபிள்ளை எல்லாம் எடுத்துருக்கணும். இதுதான் அந்த காலத்தில் பயன்படுத்தினா மாமா. இது வந்து என்ன சொல்லுவாங்க, இது தனியே போகிறது, அது வந்து என்னத்துக்காக செய்கிறது, அது வாஷ்ரூமும் யூரினும் போகிறது. மற்றது இதில் இருக்கிற காண்டி இப்போ லைனில் கணக்கு பேர் வந்தால் லைனில் இருப்பினம் இல்லாமாமா. கணக்கு பேர் வந்தால் இப்போ ஒரு ஆள் போயிருக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிற இடம் தான் அந்த கதிரை. இதுக்கெல்லாம் நல்லா வெளிச்சமாக உண்டு. அதோட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லு, இதுகளெல்லாம் கேமரா போட்டோணும். இங்கே பாருங்க, அமுதா குசுனா. இந்த இதில் வந்து பிரகாஷ் சாலுமா. அங்க என்னடா எழுதிட்டே இப்படியான சொத்துக்களை வந்து வேஸ்ட் பண்ணாங்க. இந்த சாலு வண்டலி இருக்கு, பிரகாஷ் சாலு எழுதாரு அப்படி. இந்த மாதிரி ஒரு பழமையான இதில் வந்து வேஸ்ட் பண்ணாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து இங்கே பார்த்தீங்க ஒரு 5 அடி கீழே தான் இருக்கு. போய்க்கே கட்டாயம் குனிஞ்சு தான் போகணும் மாதிரி. என்னைய மாதிரி ஆட்களை வந்தால் மண்டையில வாங்கிட்டு தான் போகணும். இதுதான் வந்து ராஜாக்கள்ட மொட்டை மாடி. இதில் நின்று ராஜா பின்னேரம் நல்லா வெளியில் பார்த்து ரசிப்பார். ஆனால் நான் வெளியிலேருந்து பார்க்க வந்து ஒரு சின்ன இடமா தான் இருக்கு. ஆனால் உள்ளுக்குள்ள வந்து போய்கொண்டே இருக்கு, ரவுண்ட் அடிச்சு கொண்டே இருக்கு. எந்த இதால் போய் எதால் வர்றேன்ட்டு எங்கே மிஸ் பண்ணுவோன்னு தெரியாது. மாமா அப்படியே குனிஞ்சு போ மாமா. அடுத்த ஆளாளுக்கு ஒரு கண்ணொண்டு எடுப்போம். ஆயுதச்சாலை இதான் வந்து இந்த பங்களா மாளிகைன்ற ஆயுதச்சாலைகள். அந்த காலத்தில் சண்டை பிடிக்கிறதுக்கு பொருட்கள் எல்லாம் வந்து இதுக்குள்ள வச்சு தான் மூடி இருப்பினோம், லொக் பண்ணிட்டோம். கத்தி வச்சிருப்பினோமா, துவக்க வச்சிருப்பினோமா, என்னமா கேனல் மெக்காலோன்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் வந்துட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டார். எல்லாம் கொண்டு போட்டாரா? அப்போ ஒன்றுமே இல்லையா உள்ள? இதை வந்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு வேற எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து ஆயுதச்சாலையம் வந்து காவல் கோபுரம். எப்படியுமே வந்து அந்த ஆயுதங்கள் இல்லாமல் இருந்திருக்காது. இந்த அரசட்ட ஆட்சியை கைப்பற்றினது தானே பிரிட்டிஷ்காரர். கைப்பற்றின அப்புறம் அவைண்ட நாட்டுக்கு கொண்டு போய் அதை அழகு பார்க்கறதுக்கு தங்களுடைய மாளிகை அதை கொண்டு போயிட்டாங்க. அப்படி தான் பிரிட்டிஷ்காரனும் ஆங்கிலேயரும் தான் இந்த உலகத்தையே வந்து ஆண்டது. உண்மையிலே இந்த அரச ஆட்சி மாமா ஒரு சொல்ல விடு மாமா. இது என்ன தெரியுமா மாமா, அந்த காலத்துல இல்ல மாமா, இது எல்லாம் இல்ல. அந்த காலத்துல பெல் இல்ல. அதுதான், அது தெரியும். ஆயுதக்கிழங்கு தானே வந்து தட்டுறதுக்கு சின்ன ஓடை தான், ஒரு சின்ன ஓடைகளால தான் அப்படியே போடு. அப்படியோ வந்த ஒன்று பார்த்தீங்கன்னா மாமா என்ன பார்க்குறீங்க? இந்த ஜன்னலால கீழே இருந்து பார்த்தா மேலே தெரியாதா மாமா? மேலே இருந்து பார்த்தா கீழே தெரியும். ஆனால் மேலே இருந்து கீழே பார்த்தா தெரியும், கீழே இருந்து மேலே பார்த்தா தெரியும். ஆனால் எட்டி பார்க்க எப்படி அவட்ட மூஞ்சா தெரியும், என்ன ராஜா பார்க்குறான்னு தெரியும். ஆனால் அந்த காலத்தில் பணிப்பெண்கள் எல்லாம் பார்த்துக்க மாட்டாங்க. அரண்மனையில் செய்கிற வேலையா இது மாமா? அரண்மனையில் செய்கிற வேலையா இது? நீ அந்த புறத்துக்கு போகணுன்னு சரதை காட்டி காட்டுற. மற்றது மாமா இதில் ஒரு முக்கியமான படியான் இருக்கு. இதுக்கு சீக்ரெட் ரூம். இதில் வந்து லொக் போட்டிருக்கு. மேலே வந்து ஏதாவது சீக்ரெட் ரூம் போயிடலாம் மாதிரி இருக்கு. ஆனால் வெளிச்சத்துக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு நான் பாருங்க. இது இப்போ போட்டீங்கன்னமா இல்லை முதலே வந்து போட்டீங்க? நல்லா இருக்கு. ஆனால் இது ஒரு மாதத்துக்கு 2க்கு எடுத்து நாங்கள் ராஜா வாழ்க்கை வாழ்வோம். ஒரு மணி நேரத்துக்கு போட்டோ ஷூட்டிங் 2000 ரூபாய். அதுதான், ஒரு மணி நேரம் நீங்கள் ப்ரொஃபஷனல் கேமரா கொண்டு போட்டோ ஷூட் பண்ணிங்கன்னா 2000 ரூபாய். சில இடங்களில் எடுக்க விட மாட்டோம். ஆனால் இது பெட்டர் ஆப்ஷன். நல்லா ஓகே, ஏன்னா கொடுத்துட்டு பண்ணுறோம், பண்ணிட்டு போகிறோம். நான் தொடக்கத்தில் நினைச்சேன் சரி கொடுக்காம ரகசியமாக நான் ஒளிப்பதிவு செய்வோம் தான் யோசிச்சினான். பிறகு பார்த்தா இப்படியான சம்பவங்கள் நடக்கும். பிறகு வந்ததும் பேசா போய் நாங்கள் இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறோம். அப்போ அந்த நாட்டு முறைப்படி நாங்கள் கொடுத்து எடுப்போம். ப்ளீஸ் டோன்ட் சிட். இதுவும் வந்து அந்த காலத்தில் இருந்த இடங்கள்ல மாமா. இதுக்கு கீழே இடம் இருக்கு.
இது நாங்கள் இதால் போனாலும் கீழே போகலாம் மாமா. பார்வையாளர்கள் கேமராவால் கண்காணிக்க எல்லா இடத்துலையும் கேமராவில் கண்காணிக்கப்படுற கேமராவே காணலையேடா. அதுதான் எங்களுக்கு தெரியல. சில இதெல்லாம் கேமரா இருக்கும், ஆனால் இது தீயணைப்பு கரவை மாதிரி கிடக்கு சில வேலை. மற்றது அந்த காலத்தில் இதில் பாருங்க, இதில் வந்து அந்த காலத்தில் அந்த அரண்மனைக்கு தானே, அந்த அரண்மனையை வந்து யாரோ ஆட்டோ பண்ணியிருக்காங்க, யாரோ கீறி இருக்கிறாங்க. ஃபோட்டோக்கள் அந்த காலத்தில் இல்லை தானே மாமா. இதில் ஃபுல்லாக பொண்ணுங்கள்லாம் மாமா எட்டி பார்க்குது. நல்லா கிழிச்சிருக்காங்க. கையாலே வந்து பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்க. இதுதான் இந்த அரண்மனை செட்டப்பை வந்து கையால் அப்படியே கீறியிருக்காங்க மாமா. இவர் தான் வந்து அரசர் போல இருக்கு. இந்த பாருங்க, இவர் தான் அந்த அரசர். அரசரோட பாட்டியான்னு தெரியல. இது அரசர் பாபா, அரசர் மாதிரி. இதெல்லாம் வந்த புறத்து ராணிகள் மாமா. தெரியுதா ராணிகள் எப்படி நிக்கிறமேட்டு மாமா? உண்ட மூஞ்சில இப்பதான் ஒளிவட்ட தெரியுது மாமா. இன்னும் கொஞ்சம் லைட் அடிக்கிறதா அந்த பட்டையிலுக்கு மாமா? என்ன செய்யற? அதெல்லாம் ராணி மாமா, குட்டியா இருக்காரு. குட்டி இங்க வா. என்ன மாமா? ராஜாக்கு ஏதாவது வேணும்னா அங்க இருக்க பேக்கரியில வாங்கிப்பாரு மாமா. எல்லாமே கிடைக்கும் மாமா. அந்த காலத்துல பேக்கரியே இருந்திருக்காது மாமா. ஏன் மாமா சம்பவம் பண்ற? எனக்கு பழைய அரண்மனை அலுவலகம் இதுதான் வந்து ஆஃபீஸ். என்னதான் அரண்மனையா இருந்தாலும் அந்த கணக்கு வழக்குகள் ராஜாவுக்கு வந்து சம்பளங்கள் இது வரும். வேற நாட்டை அடிச்சு பிடிச்சி அங்கேருந்து வரி, மக்களிடமிருந்து வசூலிக்கப்படுற வரி, அதுகளுக்கு கணக்கு பார்க்கணும் தானே. அப்படியான ஆஃபீஸ் வேலையை செய்கிறார்கள் இதிலே தான் இருந்திருக்கணும். அப்போ ஆஃபீஸ் வேலைன்னா எப்படி இருந்திருக்கும்? என்ன கணக்காளர்ண்டா அது ஒரு கெத்து. அரண்மனைனா கணக்காரன்டா, டேய் நான் கணக்கு புள்ள இங்கே வா ஏண்டா அரசு அரண்மனையில் அப்படி ஒரு கெத்து மாமா. நீ இது வந்து திருவிழா காலங்களில் காண்றதுக்கு ஏற்ற ஜன்னல். இதில் தான் வந்து திருவிழா காலங்களில் மேலே ஏறி அரசர் நின்று எல்லாரையும் வந்து பார்ப்பார். என்ன இதில் போட்டோக்கு பாருங்க, அம்பாரி முகப்பு அதுக்கு பேர். இதெல்லாம் வந்து அந்த ராஜாக்கள் அந்த பெயிண்டிங்ஸுகள். இதுதான் வந்து அந்த ராஜா, இந்த காலத்து ராஜா. இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங்ஸுகள் ராஜாக்கள் அந்த காலத்தில் இருந்த பெயிண்டிங்ஸுகள் வந்து வச்சுருக்கணும். இந்த பழைய காலத்தில் இருந்த முறைகள் எல்லாமே வந்து இதில் போட்டு இந்த படங்களில் வந்து காட்டியிருக்கணும். இது எல்லாமே வந்து அந்த காலத்தில் இருக்கிற படங்கள், கோயில் வழிபாடுகள் என்ன மாதிரி இருந்திருக்கும் அதெல்லாம் போட்டிருக்கும். சரி, இந்த இடத்துலையும் வந்து இந்த வாஷ்ரூம் போகிற இது கருங்கல்லையே வந்து செதுக்கி இருக்கு. இதான் வந்து மேல் தொங்கலுக்கு வந்துட்டா மொட்டை மாடி. அதுதான் நாங்கள் நிற்கிற இடம் வந்து எல்லாத்தையும் கடந்து நல்ல ஒரு உயரமான இடமா இருக்குது. ஒரு ரிச்சான லுக் கொண்டு தருது. அப்புறம் என்ன தான் எழுதியிருக்கேன்னு பார்த்தா, இப்போ அரசர்களை சந்திக்க வெளிநாட்டிலேருந்து வரவினம் தானே, அந்த மாதிரி கெஸ்ட்டுகளை வந்து சந்திக்கிற இடம் வந்து இது. அதான் வெளிநாட்டு ஸ்டைலில் எல்லாம் நல்ல உயரமாக வந்து அந்த காலத்திலே ஹைட்டாக காட்டியிருக்கேன். அது நல்ல கூலிங்காக வர இருக்குது. எல்லா இடம் அதுதான் கீழே இதை பாரு மாமா, நல்ல புதுசுன்னு இருக்கு மாமா. வெளிநாட்டுக்காரரை மீட் பண்ணுறதுக்கு மட்டும் பாலிஷிங்காக செய்திருக்காங்க அவ்வளோ. அங்கேயும் பாலிஷிங்காக தான் இருந்தது. ரைட். பின்னால் இருக்கிறது மீட்டிங் ரூமா, பெரிய பெரிய. அதோட அந்த அந்த அக்கா சொன்னா, நீங்கள் இவ்வளோ நேரம் தம்பி நடந்து பார்த்தது ஒரு கொஞ்சம் தான். ராஜா வந்து பெரிய இடத்துல எத்தனை ஏக்கரில் வந்து இருக்கிறார், நீங்கள் அதை பார்க்கணுமெண்டா அங்கே டீ இருக்குது, டீ எல்லாம் குடிச்சிட்டு ஆறுதலாக பாருங்க சொல்லுறோம். ஆனால் இதெல்லாமே வந்து இப்போ அதுக்கு பிறகு தான் ரெனோவேட் பண்ணிக்கணும். அந்த பில்டிங்ஸ் எல்லாம் ஒரிஜினல். இந்த அரசர்கள் வந்து பழைய காலத்தில் பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே வந்து இங்கே தான் வைக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டிடம் முழுக்களுமே வந்து மரத்தால் தான் செய்திருக்கு போல. அந்த அமைப்பு என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. இந்த தூண்கள் எல்லாம் வந்து மரத்தில் தான் போட்டிருக்கு. பாருங்கள், இது விளக்கு, இந்த செருப்புகள், அந்த காலத்தில் பயன்படுத்தின செருப்புகள், விளக்குகள், படிக்கிற இதுகள்.
அந்த காலத்தில் பாட்டு கேட்ட இது கட்டில்கள் சேர்ஸுகள் பட்டா அந்த காலத்தில் பயன்படுத்தின ஊஞ்சல்கள். இது ஒரு வகையான ஊஞ்சல். இது பானையல். இது அம்மி உலக்க உரல். பார்த்தீங்களா, இது வந்து கேரளா கவர்மெண்டால் தான் நிர்ணயிக்கப்படுது. இதில் வந்து போட்டிருக்கு. வாவ், கேரளாவின் கட்டளை கிளையை பாருங்கள். சுற்றி சுற்றி பார்த்து களைச்சிட்டோம்ண்டு டீ குடிக்கிறக்காண்டி ஒரு இடத்துக்கு வந்துருக்கோம். அதுவும் வந்து பேலஸுண்ட கேன்டீன். இதுதான் பேலஸுண்ட கேன்டீன் மாமா. ராஜா போர் அடித்தா டீ குடிப்பேன். இதுக்குள்ளே இறங்கி குடிப்பேன். டீ சொல்லு, இந்த இஷ்டத்துக்கு சொல்லு. ராஜா நீ கேட்கணுன்னு இருந்தால் ராஜான குதிரையில் போயிருக்கலாம் மாமா. கொஞ்சம் தான் உங்களுக்கு புதிய போட்டிருப்பாங்க அங்கே. இப்போ இந்த நேரத்தில் வந்து என்னன்னு சொல்கிறேன், பழைய காலங்களில் இப்போ அது கார் வாகனங்கள் நிற்கும். பழைய காலங்களில் குதிரையில் தான் ராஜா போயிருப்பாரு. ராஜா போய்க்க 10-15 பேர் முன்னாலும் திரும்பிடும். மற்றது கண்டில் என்ன சம்பவம் நடந்தேன்டா, ஐஸ்கிரீம் என்ன வெயில் அடித்தாலும் ஒருத்தன் டீ குடிப்பான். அது மற்றது நாங்கள் ஐஸ்கிரீம் எடுத்துறாங்க. மழை புயல் இந்த கூலிங் வாட்டர் தான் குடிப்பேன். அதான் அப்படி இல்லை. எடுத்ததுக்கு 130 ரூபாய் பில் வந்தால் 300 ரூபாய் எடுத்து 170 ரூபா வந்தது. 300 எடுத்துட்டாங்க. நான் கேட்டேன் எப்படி நான் ஷாக்கு 300 நாங்களாம் இந்த நாட்டுக்காரர் இல்லை, எங்களுக்கு என்ன தெரியும். நாங்கள் கொடுத்துட்டோம். போய் மாக்க அடுத்து என்னென்ன பில்லை கொடுத்து வேண்டிட்டு மிச்ச காசு வேண்டி தந்தது 130 ரூபா வேண்டி தந்த செல்வத்துக்கு ஜோரா ஒரு கைதட்டு. குளங்கள் எல்லாம் கிடக்கு, மன்னர் குளிச்ச இடங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கணும். தமிழ்நாடு அரசாங்கத்தில் இருந்தாலும் இது ஒரு கேரளா கவர்மெண்ட் தானே இருக்கு. ஓகே, அதான் சொல்கிறேன். தமிழ்நாடு இதுக்குள்ள இருந்தாலும் கேரளா கவர்மெண்ட் இதை வந்து ஆட்சி செய்யணும். இது வந்து அரண்மனையிலிருந்து குளத்துக்கு போகிற வழி. சரி, நாங்கள் சுற்றி முடிச்சிட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் இந்த ட்ரிப்பை முடிச்சிட்டோம். இதான் அம்பு எடுத்து. இது வந்து சமைக்கிற இடம். பார்த்தீங்களா, அந்த காலத்தில் நிலத்துக்களே வந்து புதைச்சிருக்கிறாங்க. நவராத்திரி மண்டபமா, அது கோவில். கருங்கல்லே எல்லாம் வந்து செதுக்கி இருக்கிறோம். சிலையெல்லாம் பார்த்தா இங்கே வரும்போது ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து வந்துடுங்க, கொஞ்சம் தண்ணி தாக்கப்படும். நீ சிலையும் பார்த்தேன் பார்த்தேன். அதோட இதில் வந்து நவராத்திரி மண்டபம் வந்துருக்கு. அதை வந்து சொல்லியிருந்ததா. இது ஃபுல்லாக வந்து கருங்கல் வளம் வந்து செய்திருக்கு. எனக்கு மாமா இதுதான் வந்து பழைய காலத்து கிணறு. சரி, இதெல்லாம் வந்து தண்ணி அள்ளி இருப்பா. ராணி இப்படி இந்த தண்ணி எல்லாம் ராஜா வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பா. ஹெல்ப்லாம் பண்ண மாட்டாரு. ஓகே, ஃபினிஷ். ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லி நரகத்துல இருந்து வெளியே வந்துட்டான். இன்னும் கொஞ்சம் அருங்காட்சியகம் இருக்கு. இல்லையா, விநாயகர் சிலை வந்து தனி கருங்கல்ல வந்து செதுக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா தனி கருங்கல் செதுக்கி இருக்கிறாங்க. கொஞ்சம் விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. அதோட கல்வெட்டுகள் இந்த தமிழ் எழுதுகிற இந்த மூவண்ணா கூணா அப்படி எழுத்துக்கள் தெரியுது. இப்படி இந்த மியூசியம் இருக்குது, வந்தால் கட்டாயம் பாருங்கள். ஆமாம், எவ்வளோ பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க இடத்துக்கு நான் கூட்டிக் கொண்டு போயிருக்கேன் தெரியுமா மாமா. எங்காலும் வேற சிறப்பு பண்ண போனாரு. ஸோ அந்த வரலாற்று சிறப்புலாம் எங்களுக்கு தேவையில்லை. இது வந்து வரலாற்று இல்லை, இதோட வரலாற்று நான் கூட்டு போய் காட்டுறேன். நான் நீ செய்ய போகிறேன். பட் அது ஏதோ ஒன்று சொல்லணும். சொல்லு. எங்கே டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ள வந்தீங்கன்னா டிக்கெட்டை 10 தடவை பத்திரமா வச்சுக்கோங்க. காட்ட சொல்லுது. டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. அதுதான் மெயின் விஷயம். சரி, உண்மையிலே எங்களுக்கு வந்து வித்தியாசமாக இருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து கேரளா தான், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் என்னன்னா வரும்போது ஒரு அக்கா வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கு, இப்பதான் பாதி பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேண்டீன் பக்கம் விட்டுறது. அதுக்கப்புறம் முடிஞ்சிடணும். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. கேண்டீன் போய் சாப்பிட்டு வெளியே வந்துட்டு வெளியே வந்துட்டோம். சரி, அப்படியே வீடியோ முடிச்சுக்கொண்டோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஏலாவிற்கு அப்படி நாங்கள் கன்னியாகுமரி போடும்.
எங்க கன்னியாகுமரி ராமேஸ்வரம் போகணும்.